வணக்கம் மக்களே. திருப்பூர் எஸ்டி கார்ஸ்ல இருந்து நான் உங்க செந்தில் பேசுறேன். இன்னைக்கு நம்மகிட்ட என்ன வண்டி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலேயே பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த எவர் கிரீன் வெஹிக்கிள்னே சொல்லாங்க. மாருதி ஷிஃப்ட் பெட்ரோலுங்க. 2006 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த வண்டி பாடி லைன் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளீன் கண்டிஷன்ல இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா பெருசா மேஜர் அடிவாடு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத ஒரு வண்டி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. பாடி லைன் பாருங்க. எஃப்சி பாத்தீங்கன்னா 2026 மார்ச் வரை கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டியோட ஓவரால் டீட்டெயில்ஸ் இப்போ இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம் மக்களே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அப்போதான் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் தெரியும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பெட்ரோலில் லோ பட்ஜெட் மக்களே. மிஸ் பண்ணிடாம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. வாங்க மக்களே, இப்போ இன்டீரியர்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாங்க டீட்டெயிலாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 4 டோர் பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி, சென்ட்ரல் லாக்கோட வர்ற ஒரு வண்டி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க. பேக் சீட் பாருங்க. செட் எஃபெக்ட் கேட்டிருப்பீங்க மக்களே. 4 டோர் பார்த்தீங்கன்னா 4 டோர் ஸ்பீக்கர் வர டைப் தான் இந்த வண்டியில் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டோர் இன்டீரியர், டோர் பேடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த வண்டியில் இன்டீரியரில் பெருசாக ஒர்க் கிடையாது மக்களே. வாங்க மக்களே, இப்போ டிக்கி ஸ்பேஸ் அண்ட் ஸ்டெப்னி கண்டிஷன், ஃப்ளோர் கண்டிஷன்ல எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பேசியஸான டிக்கி வந்துடும். டூல்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஃப்ளோர் கண்டிஷன் பாருங்க மக்களே, ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். ஒரு சென்னை வண்டி மாதிரியே இருக்காது. உள்ள பார்த்தீங்கன்னா ஜாக்கி வந்துடும். ஃப்ளோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளீன் கண்டிஷன்ல இருக்கும். ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோயம்புத்தூர்ல யூஸ் பண்ண வண்டிங்க. அதனால பாடி லைன் பெருசாக ரஸ்ட் இருக்காது உங்களுக்கு. பாருங்க மக்களே, டோர் எதுவுமே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்காது. இங்கெல்லாம் ரஸ்ட் வரும். பொதுவாக ரஸ்டே இருக்காது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு. வாங்க மக்களே, இப்போ ஓவரால் டயர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. ஃப்ரண்ட் ரெண்டும் பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர்ஸுங்க. ஒரு 70 to 80% இருக்கும். பாருங்க பார்த்தீங்கன்னா டயர் ஆல்மோஸ்ட் 4மே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியூ கண்டிஷன்ல இருக்கும். உங்களுக்கு டயர் ஒர்க் இப்போ கிடையாது. பின்னாடி 2 டயருமே பார்த்தீங்கன்னா நியூ டயர்ஸுங்க. பாருங்க, இது எம்ஆர்எஃப். எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 டயருமே இப்போ நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. உங்களுக்கு இப்போ இந்த வண்டி எடுத்தாலுமே டயர் சேஞ்சிங் ஒர்க் எதுவுமே கிடையாது. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டி ஓவரால் ஓடின கிலோமீட்டர் ப்ளஸ் என்ஜின் கண்டிஷன் ரன்னிங் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. பார்த்தீங்கன்னா 72,163 கிலோமீட்டர் இப்போ இந்த வண்டி ரன் ஆகிருக்குங்க. வாங்க இப்போ இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி என்ஜின் கண்டிஷன் பார்த்துடலாங்க. ரொம்ப ஸ்மூத்தான கண்டிஷன்ல தான் இன்னைக்கு, ஸ்மூத்தான இன்ஜின் தான் இன்னைக்கு நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆனதே பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கும். இன்ஜின் நாய்ஸ் கேளுங்க மக்களே. மைக்கு பக்கத்தில் வைக்கிறேன் பாருங்க, ரொம்ப நாய்ஸ் கம்மியாக தான் இருக்கு. ரேஸ் பண்ற பாருங்க. இந்த வண்டியில் என்ஜின் நாய்ஸ் தவிர வேற எந்த எக்ஸ்ட்ரா நாய்ஸும் இருக்காது மக்களே. என்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குவாலிட்டியா சவுண்டு ஸ்மூத்னஸோட இருக்கிற ஒரு இன்ஜின் தான் இன்னைக்கு நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்கு. வாங்க மக்களே, இப்போ என்ஜின் ரூம் கண்டிஷன் பார்த்துடலாம். பாருங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அடிவாட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டியில மட்டும்தான் வரும். ஒரிஜினல் பட்டிங்க. இங்க பாருங்க, ஆப்ரான் பாருங்க, ஒரிஜினல் ஆப்ரானுங்க. எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் ஆகல, ரீவொர்க் பண்ணலைங்க. சேஸ் நம்பர் பாருங்க, எல்லாமே கிளியரா இருக்கும். பேட்டரியுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷன் பேட்டரி தான் போட்டிருக்காங்க. ஆப்ரான் பாருங்க மக்களே, கிளியரா இருக்கும். சேஸ் நம்பர், ஆப்ரான் எல்லாமே கிளியரா இருக்கும். இந்த ஒரிஜினல் பட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிபாடு படாத வண்டிகள்ல தான் இந்த ஒரிஜினல் பட்டி வருங்க. இந்த ஒரிஜினல் ஸ்டிக்கரிங்கோட பாருங்க. பேனட் எல்லாமே ஒரிஜினல் பேனட் தான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகல. பேஸ்டிங் எல்லாம் அப்படியே கிளியரா இருக்கும். இந்த மேட்டே நிறைய வண்டியில வராதுங்க. இந்த மேட்டெல்லாம் இருக்குனாலே வண்டி பாத்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க.
அடிபாடாகாத வண்டி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாருதி ஷிஃப்ட் பெட்ரோல். இந்த வண்டியை பற்றி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் மக்களுக்கு ரொம்ப ஒரு சூட்டபிளான ஒரு வண்டியை இத்தனை வருஷமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட ரிலேபிலிட்டி, மைலேஜ், ஓவரால் கம்ஃபர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா வகை மக்களுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன ஏரியாவில் இருக்கீங்கனாலும் வண்டி பார்க்கிங்க்கு பெருசாக உங்களுக்கு இட வசதி தேவைப்படாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பொருட்களோட ரிலேபிலிட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக சர்வீஸ் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பொருள் மாத்திர செலவுகள்லாம் இந்த வண்டியில் வராதுங்க. ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ரிலேபிலிட்டிங்கிறது ஒரு பொருளோட லைஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக மெயின்டெனன்ஸ் செலவு வராத வண்டிங்க. அதனால தான் மக்கள் எல்லாருமே உங்களுக்கு ஷிஃப்ட் பெட்ரோல் விரும்பி வாங்குறதுக்கு ஆசைப்படுறாங்க. இப்போ இந்த வண்டியோட ஓவரால் டீட்டெயில்ஸ் ஒன்ஸ் பார்த்துடலாங்க. இப்போ இந்த வண்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற மக்களே. மேலும் இந்த வண்டியை பற்றின ஏதாவது தகவல் டவுட் இருந்ததுன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, டீட்டெயில்ஸ் கிளியராக கொடுத்துர்லாங்க. இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒன்ஸ் கேட்டுக்குங்க. 2006 மாடல் ஷிஃப்ட் விஎக்ஸ்ஐ பெட்ரோலுங்க. செகண்ட் ஓனர் கண்டிஷனில் தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2026 மார்ச் வரைக்கும் கரண்ட்ல இருக்குங்க. இன்சூரன்ஸ் இப்போதான் முடிஞ்சிருக்கு. கஸ்டமர் போட்டு கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க. 1 வருஷம் கரண்ட்ல போட்டு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டயர் கண்டிஷன், பாடி லைன், இன்டீரியர் எல்லாமே பார்த்துருப்பீங்க மக்களே. எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். எதுவும் பெரிய செலவுகள் இல்லாத ஒரு வண்டி தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,45,000 ரூபா வெரி ஃபைனல் கேட்குறாங்க. வித் இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குற கண்டிஷனுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் நம்ம கேரண்டி சொல்லி கொடுத்துர்லாங்க. அந்த கண்டிஷனில் தான் வந்திருக்கு. கிலோமீட்டருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அளவான கிலோமீட்டர் ஓடின வண்டி தான். டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு. லோ பட்ஜெட்டில் ஒரு ஷிஃப்ட் பெட்ரோல் வேணும்னு நினைக்கிற ஒரு கஸ்டமர்ஸ் இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா லோ பட்ஜெட்டில் ஷிஃப்ட் பெட்ரோல் சில்வர் கலர் உங்களுக்கு ரொம்ப டிமாண்டில் தான் போயிட்டுருக்கு. இந்த வண்டியை பற்றின தகவல்கள் வேறு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனல் லிங்க் அனுப்பி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.